Hi, this is Bagash from Car Science. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் ஆடிசனோட SR 5.6 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் டி கிளாஸ் ஆம்பிளிஃபையர் வந்து தான் பார்க்க போறோம். இந்த ஆம்பிளிஃபையர் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உங்க வண்டியில வந்து ஒரு எங்கேஜ்டான ஒரு ஃப்ரண்ட் ஒரு காம்பனன்ட், ஒரு ரியர் கோஆக்சல் அண்ட் தென் ஒரு பாசிவ் சப்வூஃபர், இந்த கம்ப்ளீட் செட்டப்பை வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆம்ப்ல வந்து டேக் ஓவர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் 5 சேனல் ஆம்பிளிஃபையர் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரண்ட் காம்பனன்ட் ஒரு 4 ohms, ரியரோட கோஆக்சல் வந்து ஒரு 4 ohms அப்படி நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 ohms ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் அப் டு வந்து 75 வாட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பவர் அப் பண்ணி தர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டி கிளாஸ் ஆம்பிளிஃபையர் ஃபார் 4 ohms. லாஸ்ட் நம்ம சப்புக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய சேனல் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 5th வந்து பாத்தீங்கன்னா 330 வாட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்புக்கான ஒரு மேக்ஸ் வாட்டையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு வே பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையர் மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு 2 ohms ஸ்பீக்கர்ஸா வச்சிருந்தீங்க, அதாவது ஒரு காம்பனன்ட் ஒரு கோஆக்சல் வந்து நீங்க 2 ohms வச்சிருந்தீங்க அப்படின்னா 115 அதாவது 115 வாட் வந்து ஒரு ஸ்பீக்கருக்கான ஒரு வாட்டை ஹை வாட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே சஃபிஷியண்டா இருக்கும். சப்புக்கு பவர் அப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அப் டு மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 550 வாட் வரைக்கும் வந்து இதை வந்து நம்மளால வந்து பவர் அப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வே பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆம்பிளிஃபையர் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்க வண்டியில வந்து ஒரு நல்ல பாசிவ் ஆடியோ பண்ணணும், அது வந்து எனக்கு ஒரு பாசிவ் சப்வூஃபர் வச்சு எங்கேஜ் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸ் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா வேற எந்த தாட்டுமே வேண்டாம். இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து உங்களோட நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த வே பர்ஃபார்மன்ஸ் ஆம்பிளிஃபையர்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையரை பத்தின பிரைஸ் டீடைல்ஸ் இல்லை என்கொயரிஸ் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.